தன்னோட பொண்ணுக்காக $2 மில்லியன் நோட்ஸை எரிச்ச ஒரு அப்பாவை பற்றின கதை உங்களுக்கு தெரியுமா? 30 days 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்ட் 4. 1980s இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ரக் எம்பையரே வச்சுட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் மேக்னட்னா அது பாப்லோ எஸ்கோபார் தான். இவருக்குன்னு இவர் ஒரு தனி சிண்டிகேட்டே வச்சுருந்தார். என்னதான் அவ்வளோ பெரிய கெத்தான கேங்ஸ்டராக இருந்தாலும் இவரோட பொண்ணுக்கு இவர் ஒரு அப்பா தான். அவங்க பொண்ணு சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு அப்பா தான். ஒரு நாள் நைட் அந்த பொண்ணு அப்பா எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லியிருக்கா. மற்ற பேரண்ட்டாக இருந்தால் ஒரு பிளாங்கெட்டை எடுத்து அந்த பொண்ணு மேலே போற்றி அந்த பொண்ணை தூங்க வச்சிருக்காங்க. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணு குளிர்காய வைக்கணும்னு மரக்கட்டை சம்திங் எல்ஸ்லாம் தேடி இருக்காரு. பட் இவர் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் சடனாக கிடைக்கலன்றதுனால இவர்கிட்ட இருந்த பணத்தில் ஒவ்வொரு பணத்தையும் அந்த நெருப்பில் போட்டு அந்த நெருப்பில் அந்த பொண்ணை குளிர்காய வச்சிருக்காரு. கடைசியாக பார்த்தா $2 மில்லியன் அந்த நெருப்பில் எரிச்சிருக்காரு. 1980ஸ்லேயே ஒரு வருஷத்துக்கு $20 பில்லியன் ஏர்ன் பண்ணுறக்கூடிய அளவுக்கான எம்பையரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தது தான் பாப்லோ எஸ்கோபார். இவரோட பொண்ணு இவர்கிட்ட யூனிகார்ன் குதிரை வேணும்னு கேட்டிருக்கா. மற்ற பேரண்டாக இருந்தால் அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், அது ஒரு கிரியேச்சர், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவர் அப்படி பண்ணலை. இவர் ஒரு குட்டி வெள்ளை குதிரையை வாங்கிட்டு வந்து அந்த குதிரையோட நெத்தியில் ஒரு கோனை ஸ்டேபிள் பண்ணி அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இது உண்மையான யூனிகார்னு நினச்சி ரொம்ப நாளாக அது கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அது ஒரு அனிமல் இல்லை. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகி அது இறந்து போயிடுச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கிரிமினல் பண்ண ஒரு விக்டிமாக இருந்தாலும் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் தான்.